பெரிய பணக்காரர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்கன்னா. அவர் என்ன பண்ணாரு, வீட்டுல இருந்த செத்த எலி இருக்குல்ல, அந்த எலியை எடுத்து அவன் கையில கொடுத்து இதை வச்சு பொழைச்சுக்கோன்னாரு. அவன் யோசிக்கவே இல்லை, தேங்க்ஸ் சார்னு கிளம்பிட்டான். நேரா சந்தைக்கு போனா அங்க ஒருத்தர் பட்டாணி வித்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பூனை இருக்குன்னு இவனுக்கு தெரியும். போய் சொன்னான், உங்க வீட்டுல பூனை இருக்குல்ல, அதுக்கு ஒரு வேளை உணவு கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் உனக்கு என்ன வேணும்னாரு. கொஞ்சோண்டு பட்டாணி கொடுங்க போதும். பூனைக்கு பால் வாங்குற செலவு மிச்சம்னு எலிய வாங்கிட்டு பட்டாணி கொடுத்தாரு. அந்த பட்டாணியை 5 குரா வித்தான். 5 ரூபா கிடைச்சது. அதை அப்படியே கொடுத்து இன்னும் கொஞ்சம் பட்டாணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து திரும்பவும் கூறு போட்டான். கொஞ்ச நாள்ல வாழைப்பழ கடை திறந்தான். அப்புறம் இட்லி கடை வச்சான். அது ஹோட்டலா மாறிச்சு. 6 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை உருவாக்கிட்டாரு. பணக்காரர்கிட்ட போய், என் வாழ்க்கை வென்றதுக்கு காரணம் நீங்க கொடுத்ததுதான்னாரு. படுத்து கிடந்தா பூமி படுக்கையாகிறது, எழுந்து நடப்பவனுக்கே இந்த பூமி பாதையாகிறதுங்க.